எல்லாமே ஆயிட்டு. நீங்க தான் சீனியர் இதுக்குள்ள இருக்கு. சீனியர் ரேக்கிங் பண்ணுவீங்களா இல்லையா? இல்லதானே? எங்களுக்கும் இல்ல, எங்களுக்கும் அப்படி இல்லையா? சரியா? ஓகே. நான் 2008ஆம் ஆண்டு யுத்தத்துல காயப்பட்டேன். சால் இல்ல அல்ல போன பிறகு நான் முகாமில இருந்து வீட்டை வந்த பிறகு எனக்கு இப்படி ஒரு இடம் இங்க இருக்குன்ற தெரியாது. என்னோட படிய நிலைக்குண்டா லைட்டா கொஞ்சம் முடி கொட்டுட்டாலே அதை நினைச்சு டிப்ரெஷன் ஆகிடுவோம் நாங்க. அப்படி அது சின்ன விஷயத்தையும் உங்களால தாங்கி கொள்ள எல்லாமே இருக்கு. அப்ப எப்படி நீங்க இவ்வளவு பெரிய இதை நீங்க இப்படி தாங்கி கொண்டு ஒரு சின்ன அட்வைஸ் முதல் நான் இங்க வரைக்கும் எனக்கு அது பயமா அப்படி எல்லாம் இருந்தது. மிஸ் என்ன மாதிரி குளப்படியா மிஸ் கோவம் வந்தா கொஞ்சம் செஞ்சிருவா. அக்கா வந்து பாத்தீங்கன்னா கியூட்டா இருக்காங்க இதுக்கு. இந்த இரவு அக்காக்கு நித்திர இல்லையா? வணக்கம் கவின் ஸ்குவாட், நான் தான் கவின். இன்னைக்கு இந்த வீடியோல என்னத்தை பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா வேற லெவலான ஒரு கண்டென்ட் தான் பார்க்க போறோம். என்ன தெரியுமா? மாற்றுத்திறனாளிகள் புனர்வாழ்வு சங்கம் என்று சொல்லி ஜாழ்ப்பாணத்துல இருந்து கொக்குவில் போற ரோட்டுல ஆடிய பாதம் என்ற லேனுக்குள்ள வந்து இந்த இடம் இருக்குது. இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் விசேட தேவையுடையாக்கள், அந்த கைகள் கால்கள் அதை பேச முடியாதாக்கள், அப்படி கை கால் இழந்தாக்கள் எல்லாம் வந்து நார்மலா வந்து தாங்களே வேலை செஞ்சு தாங்களே பார்த்து கொள்றாங்க. அதாவது வந்து சுய தொழில் மாதிரி உடுப்பு தைக்கிறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கதிரை பின்றது, எம்ப்ளப்லாம் செய்யறதுன்னு சொல்லி ஒரு எல்லாராலுமே செய்ய முடியாத ஒரு வித்தியாசமான வேலைகள் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. உள்ள போய் தான் பார்க்க போறோம் என்னென்ன மாதிரி விஷயங்கள் இருக்குது, என்னென்ன மாதிரி ஒர்க் பண்றாங்க, என்னென்ன மாதிரி கதைக்கிறாங்கன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறதுக்கு நான் ரொம்பவே ஆர்வமா இருக்கிறேன். சரி, நம்ம சேனலுக்கு யாரும் புதுசா இருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே மக்களே, இப்போ என்னென்னு பார்த்தோம்னா இப்போ இந்த இடத்துல நிற்கிறோம். மாற்றுத்திறனாளிகளின் புனர்வாழ்வு சங்கம் என்ற இடத்துல நின்றோம். அதுக்குள்ளதான் போக போறோம். என்னென்ன மாதிரி விஷயங்கள் இருக்குது, என்னென்ன மாதிரியான வேலையெல்லாம் செய்யறாங்கன்னு சொல்லி உங்களுக்கு காட்ட போறேன். சரி, வாங்க. அப்படி உள்ள வந்தீங்கன்னாலே தெரியும், ஒரு பெரிய ஹோல் மாதிரி இருக்குது. இந்த ஹோலுக்குள்ளதான் வந்து அங்கால பக்கம் பார்த்தீங்கன்னா மெஷின் எல்லாம் இருக்குது, தையல் மிஷின் எல்லாம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இவங்களே மேக் பண்ண உடுப்புகள் எல்லாம் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், சின்ன பிள்ளைல இருந்து பெரியாக்கள் வரைக்கும் வேற லெவலா தச்சு வச்சிருக்காங்க. பாருங்க, பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ அழகா இருக்குது, எவ்வளோ கியூட்டா இருக்குது. ஸோ ஜஸ்ட் 800 rupees மட்டும்தான். பார்த்தீங்கன்னா தெரியும், ஏரோட்டுன்னு சொல்லி அவங்க அந்த சங்கத்துல பேரையும் போட்டு அதில் ப்ரைஸும் போட்டிருக்கிறாங்க 800 ரூபா. அப்படி வந்து நிறைய உடுப்புகள் வந்து தச்ச உடுப்புகள் எல்லாம் வச்சிருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேங்க, பார்த்தீங்க வேண்டாம், இப்போ மாடர்ன் ட்ரெஸ்ஸிங் கூட தச்சு கொடுக்குறாங்க. இதெல்லாம் இதில் தச்ச மாதிரியே இல்லை. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. சரியா? இதெல்லாம் வந்து இந்த பெரிய பெரிய கடைகள் எல்லாம் போனீங்கன்னா இப்படியும் சொல்லுவான் 2000, 2500, 1500 தான் சொல்லுவான். 1500 விட குறைக்க சொல்லுவான். எங்களுக்கே கட்டுப்படி ஆகாது தம்பின்னு சொல்லி பேரம் பேசுவாங்க. பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 800 rupees தான். மிஸ் பண்ணாமல் எங்கெல்லாம் வந்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு விதத்தில் ஒரு ஹெல்ப்பாகவும் இருக்கும். மற்றபடி எங்களுக்கு ஒரு விலை குறைவாக வந்து உடுப்படுக்கிற மாதிரியும் இருக்கும். நோம்பலாக காட்டுறேன் பாருங்க எல்லாமே. இங்கே நல்ல மெட்டீரியலும் நல்ல துணி, நல்ல சாஃப்டா கூடி இருக்குது. வந்தா ட்ரை பண்ணி பாருங்க கட்டாயம். ஓகே கவின் ஸ்குவாட், இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய மிஸ் பண்ணியிருப்பீங்க. போன இந்த மாதம் தான் 14ஆம் தேதி லவர்ஸ் டே முடிஞ்சிச்சு.
பாத்தீங்கன்னா பாருங்க எவ்வளவு அந்த கிரீட்டிங் கார்ட் எல்லாம் அவங்களாவே கையாலேயே மேக் பண்ணிருப்பாங்க. இதை வாங்கிட்டு போய் நம்ம லவ் பண்ற பிள்ளைகளுக்கு நாம தான் செஞ்சுட்டு கொடுத்தா கூட நம்பிடுங்க. ஓகேவா? அப்ப பாத்தீங்கன்னா தெரியும் இதெல்லாம் அவங்களே மேக் பண்ணிருக்கிறாங்க. எம்பளப் கூடி அவங்க தான் ஒவ்வொன்றோட காட்ட நிறைய விஷயங்கள் செய்யறாங்க. எங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியதே இல்லை இப்படிலாம் இவங்க தான் செய்யறாங்க. நாங்கெல்லாம் எவ்வளோ விலை கூட கொடுத்து வெளியில வாங்குவோம். அதுல எவ்வளவு குறைய விலைக்கு அவங்க இந்த விற்கிறார்கள்ட்ட கொடுக்கறதே இவங்க தான். பாத்தீங்கன்னா எவ்வளவு கிரீட்டிங் கார்டெல்லாம் இருக்குது. இதெல்லாம் அவங்களோட மேக்கிங் தான். எவ்வளோ செம்மையா இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த புக் பிரிண்டிங் அதுகளெல்லாம் அவங்க தான். இதெல்லாம் வந்து அந்த மொழி பேசுறதுக்கான மொழி, அந்த கதைக்கு இயலாதாக்கள் அவங்க எப்படி பேசுவாங்க அதுக்கான அந்த புக்கெல்லாம் இங்கே இருக்குது. ஓகே, அப்படியே வளர்ந்தீங்கண்டா இதில் வந்து அவங்க தைக்கிறதுக்கான துணிகள், நூல்கட்டை, அடுத்தது அந்த அவங்க செஞ்ச எம்பளப்புகள் அதெல்லாம் ஒரு சாம்பிளுக்கு வச்சிருக்கிறாங்க. அப்படி இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட தேவைக்கான கபோர்டுகள் தான் இருக்குது. ஓகே ஓகே ஓகே. இதில் வந்து இதில் 2 போர்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா உணவு அன்பளிப்பு விவரம், மதிய சைவ உணவு வழங்கல்னு சொல்லி ஒரு கொஞ்சம் தொகை போட்டிருக்காங்க. யார் ஹெல்ப் பண்ணுறாங்க, என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குது, நம்ம மதிய உணவுக்கு யார் எவ்வளோ கொடுக்குறாங்க, அதாவது வந்து ஒரு பெர்ஃபெக்டாக வந்து எல்லாருக்குமே விளங்கணும்ன்றதுக்காண்டி போட்டு வச்சிருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து அவங்களோட அன்பளிப்பு வழங்கிய பேர் என்னதுக்குன்னு தெரியல. இது ஓகே ஓகே. இது என்ன நிகழ்வு நடந்தது, யாருக்கு யார் அன்பளிப்பு வழங்கியிருக்காங்க, எந்த இடம், எப்போ டேட், அதாவது குடி போட்டு வச்சிருக்கிறாங்க. அப்போ அது இதில் பாருங்க, இதை காட்ட மறந்துட்டேன். எப்படி இருக்குது வேறு லெவலாக இருக்குல்ல, செம்ம க்யூட்டாக இருக்குது. இவ்வளோ மினக்கட்டு செய்வாங்க. அதில் செய்கிற ஆக்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே டவுட் வரும், இதெல்லாம் அவங்களா செஞ்சாங்கன்ற கூடி அப்படி டவுட் வரும். அப்படி இருக்குது. நீங்கள் பாருங்களேன் சார். இப்போ நாம வந்து இதெல்லாம் செய்யறாங்க தெரியுமா, அந்த டேலண்ட் பர்சன்ஸ். இப்போ அவங்கள தான் பார்க்க போறோம். வாங்க. இதுதான் அவங்க வந்து ஒர்க் பண்ற இடம். எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. நாங்க கூட இவ்வளவு சந்தோஷமா இருப்போமான்னு தெரியல. எவ்வளவு ஹாப்பியா இருக்கிறாங்க, அவங்க என்ஜாய்மெண்டா இருக்கிறாங்க. சரி, நாங்க போய் கதை போய் என்ன மாதிரி ஒர்க் பண்றாங்க, என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்குதுலாம் கதை போவாங்க. இப்படியே பாத்தீங்கன்னா பெரிய மெஷின் இருக்கு. இதெல்லாம் யாரு தைக்கிறது பாருங்க. இதெல்லாம் யாரு தைக்கிறது, எங்களோட அம்மா மாதிரி இருக்காங்க தான், அவங்க தான் எல்லாருமே தைக்கிறாங்க. வாங்க போய் கதை போவாங்க. ஓகே, வணக்கம். மைக் வச்சுக்கொள்ளுங்க, சவுண்ட் கேட்கு. ஓகே, என்ன மாதிரி எப்படி இருக்கீங்க? நல்லா சும்மா இருக்கீங்களா? எப்போ வீட்டை போறது? 5 மணி ஆயிட்டு. என்னட்டு போவீங்க? வேற வருவாங்களா கூட்டிட்டு போய்? இல்ல பைக் வாங்கி அதை நாங்க மாடிஃபை பண்ணி எடுக்கிறதா? நீங்க பண்ணி எடுக்கிறது? ஓகே ஓகே. இப்போ அவங்க வந்து போறதுக்கு வந்து அவங்களாதான் வந்தே போறாங்க. இது நாம கிளாஸ் முடிஞ்சாலே ஒரு ஆள் ஏற்ற வரும் நம்மளுக்கு. அப்படி இருக்கும்போது அவங்களே தனியே வீட்டை போறாங்கடா. நீங்க தான் உண்மையாவே சூப்பர் லேடி. என்ன? ஓகே. அப்ப வந்து எவ்வளவு காலமா இங்க இருக்கீங்க? 91ஆம் ஆண்டுல நல்லா பிறந்தே இருக்க மாட்டேன். அந்த டைம் 91ஆம் ஆண்டுல இருந்து இருக்கீங்க. ஓகே, 91ஆம் ஆண்டுல இருந்து இருக்கீங்கட்டா எப்படி உங்களுக்கு இப்படி சின்னதுல இருந்து எப்படி எல்லாம் வந்ததா, இல்லது இடையில எதுவும்? 4 வயசுல 4 வயசு மட்டும் நடப்பீங்க. அப்படியே எப்படி இருந்து அந்த ஃபீல், அந்த ஃபர்ஸ்ட் டைம் அப்படி எல்லாம் போகும்போது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? மெமரியில இருக்கா? கொஞ்சம் தான் ஞாபகம் இருக்குண்ணே, பெருசா ஞாபகம் இல்ல. ஓகே. அப்ப வந்து எத்தனை வயசுல உங்களுக்கு தெரிய வந்தது இப்படி ஒரு இடம் இருக்குது அப்படின்னு? ஜெய்ப்பூர் கலிப்பர் போடுறதுக்காக வந்தேன். ஜெய்ப்பூர்ல கலிப்பர் போடுறதுக்காக நாங்க புட்டினாப்பதான் இப்படி ஒரு நிறுவனம் இருக்கு. சுயதொழில் பழக்கம் வந்தப்ப அதுல வந்து எவ்வளவு காலம் இருக்கீங்க? வந்து 30 வருஷம். 30 வருஷமா இங்கே இருக்கீங்களா? இல்லைன்னா போய் வரேன்னா. ஓகே, 30 வருஷமா இங்க இந்த ஒர்க் பண்ணி போறீங்க. அப்போ 30 வருஷம் நம்மளுக்கு 30 வருஷமா இருக்கீங்க. இப்போ எவ்வளவு ஓகே உங்களுக்கு இந்த சூழல், இந்த என்வாயர்மெண்ட் எல்லாம் ஓகே ஆயிட்டா? இங்க இருக்கிற எல்லாமே ஆயிட்டு. நீங்க தான் சீனியர் இதுக்குள்ள இருக்கு. சீனியர் ரேக்கிங் பண்ணுவீங்களா? இல்லையா? இல்லதானே? எங்களுக்கும் அப்படி இல்லையா? சரியா? ஓகே. நீங்க தான் மிஸ் ரேக் பண்ணுவீங்க அப்படி. அப்ப பாத்தீங்களா உண்மையில் வர்றது வெளியே. நான் போனதுக்கு பிறகு கேட்கணும். சரியா? ஓகே. அப்ப வந்து இப்ப தைக்கிறீங்க, என்ன நிகழ்ச்சிங்க எல்லாம் செய்யுங்களா? எல்லா வேலையும். அப்ப டீச்சர் அப்ப நீங்க டீச்சர் அப்ப இதெல்லாம் சொல்ல செய்யலாட்டி எல்லாம் பேசுறது அப்படிலாம் ஒண்ணும் இல்ல?
லைட் அதுதான் வேணும். பேசதான் வேணும். பாத்தீங்களா நக்கல் அடிக்கிறாங்க. அது சரி. ஓகே ஓகே. அப்ப வந்து சில இது ஓகே ஓகே சூப்பர். அப்ப ஓகே. அப்ப தைக்கிறீங்க எல்லாம் செய்வீங்க நீங்க. அப்ப வந்து இங்க இருந்து வார உங்களுக்கு வருமானத்தை வந்து இப்ப வீட்டை கொண்டு போய் யாரா இருக்கீங்க வீட்டுல? வெரி பண்ணிட்டீங்களா? சூப்பர். அப்ப அவர் என்ன செய்யறாரு? சூப்பரா. எப்படி ஒரு வேல்ட்டு ஒரு செட்டிலான பர்சன் அப்படி இல்லையா? கொஞ்சம் லைட்டா. ஓகே. அப்ப வந்து பிள்ளைகள்லாம் இருக்கா? இல்ல. ஓகே. அப்ப வந்து இங்க இருந்து போய் நீ ஹஸ்பண்ட் வீட்டை இருப்பார். இது காலையில திரும்பி வர்றது ஒர்க்குக்கு. எத்தனை மணிக்கு வருவீங்க ஒர்க்குக்கு? 8:40 வந்து இப்ப 5 மணிக்கெல்லாம் ஆஃப் ஆகுது அப்படியே. ஓகே. எவ்வளவு தூரம் எங்க இருக்கு வீடு? துண்டுக்குழி. இந்த எவ்வளவு டைம் ஆகும் போறதுக்கு? 20 நிமிஷத்துல போயிருவீங்க. ஸ்பீடா போக கூடாது, மெதுவா தான். ஓகே. அப்ப இங்க இருந்து வர சம்பளம் வந்து உங்களுக்கு ஓரளவு ஓகேவா இருக்குது வீட்டை கொண்டு நடத்துறதுக்கு? கொஞ்சம் ஓரளவு ஓகேவாவது இருக்குது. ஓகே. அப்ப கூட சிஷியமார்கிட்ட கதைப்போம். மேடம் என்ன சொல்றா, மேடம் கண்டிக்கிறாவா இல்லையான்னு பார்த்து ரிப்போர்ட் பண்ணுவோம் தானே. ஓகே. தேங்க்யூ. ஓகே. நீங்க பாத்தீங்கன்னா 5 மணி ஆயிட்டு ஆனா அந்த வேலையில அந்த இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்களா? இன்னும் வேலை செஞ்சுட்டே இருக்கிறா. மிஸ் 6:30 மட்டும் செய்வீங்க. முடிஞ்சாலும் பிரச்சனை இல்லை. அதுதான் அந்த வேலையை விருப்பத்தோட செய்யணும். 10 மணி 11 மணி 12 மணி. ஒரு காலத்துல நாங்க விருப்பப்பட்டு படிச்சிருந்தோம்டா ஜெயபுர அப்படி இப்படி போயிருப்போம். ஜப்னால வந்து மாட்டிட்டோம். ஓகே. அப்ப பாத்தீங்கன்னா அவ்வளவு இன்ட்ரெஸ்டா ஒர்க் பண்றாங்க. சரியா? இப்ப என்ன தைக்கிறீங்க நீங்க? எமர்ஜென்சி பாவிக்கிற கிளவுஸா? தைச்சிட்டு இருக்காங்க. என்ன கிளவுஸ்ன்றது? எமர்ஜென்சி போர்ட்ல இருக்கிற பேஷண்ட் இருப்பினமல்ல, அவங்க அந்த கொலிபுற வயர்களை பிடுங்கிடுவாங்க. அப்ப அந்த கைய அந்த கிளவுஸுக்குள்ள போட்டு கட்டிலோட சேர்த்து கட்டுறது. ஓகே ஓகே. அப்படி அதுக்குதான் இது கைய மடிக்காம இருக்கிறதுக்கா? இது வந்து ஹாஸ்பிடலுக்கே கொடுக்குறீங்க? ஹாஸ்பிடலுக்கே கொடுக்குறீங்க. அப்ப இந்த விஷயம் வந்து எங்களுக்கு தெரியாது. எங்க இருந்து வாரதுன்னே தெரியாம வாங்குறதுக்கு நிறைய கஷ்டப்படுவோம். எங்க இருக்கு தேடி. இந்த விஷயமே இங்க இருந்துதான் ஜப்னா மெயின் ஹாஸ்பிட்டலுக்கே இங்க இருந்துதான் சாமான எல்லாம் போகுதுண்டா எங்களுக்கே தெரியாது. ஓகே. ஹாஸ்பிட்டல் யூனிஃபார்ம்ல நீங்க தச்சு கொடுக்குற? அப்ப இது ஒரு சின்ன பிராண்ட் இல்ல, இது ஒரு அந்த இருக்கு என்ன ஓகே. எப்படி ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு பேக்கிங்கோட வருது. பிரைஸ் ஒன்றும் மோட்டல இப்படிதான் அவங்க தான் ஒட்டி விற்பாங்க. அப்படிதானா? ஓகே ஓகே. வெல்ஃபேர் சொசைட்டி கூட அவங்க எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. நிறைய விஷயம். சரிங்க, நான் வந்து உங்கள்கிட்ட கைக்கு வரேன். சரியா? அப்ப ஓகே. அப்ப வந்து நீங்க எவ்வளவு காலமா இருக்கீங்க? நான் இப்ப 4 வருஷமா இருக்கீங்க. உங்களுக்கு என்ன மாதிரி என்ன உங்களுக்கு என்ன சொல்றது, இப்ப விசேட தேவையுடைய ஆட்கள் தானே இருக்காங்க. அப்படி உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் 2008ஆம் ஆண்டு யுத்தத்துல காயப்பட்டேன். கால் இல்ல. காலில போன பிறகு நான் முகாமில இருந்து வீட்டை வந்த பிறகு எனக்கு இப்படி ஒரு இடம் இங்க இருக்குன்ற தெரியாது. என்னோட ஃப்ரெண்ட் ஒரு ஆள் தான் எனக்கு சொன்னவா இப்படி ஒரு இடம் இருக்குது வாங்க நான் கூட்டிட்டு போறேன். அப்ப அவையதான் கூட எனக்கு அறிமுகப்படுத்தி. அப்படி 2008 உங்களுக்கு எத்தனை வயசு இருக்குமா? எனக்கு 29 வயசு இருக்கு. 29 வயசுக்கு முதல்ல எல்லாம் நல்லா ஓடி ஆடி தெரிஞ்சிருப்பீங்க. அதுக்கு பிறகு உங்களுக்கு ஃபீல் எப்படி இருந்துச்சு? இல்லாம கஷ்டப்பட்டு முதல்ல ஒரு கொஞ்ச நாளைக்கு ஒரு கஷ்டமா தான் இருந்து. நாங்க பங்காளிக்குள்ள வேண்டியில நிறைய பேர் அப்படி நிறைய பேர் இருக்காங்க கழிவுக்கிறது. அதை பார்த்த அளவுல இப்ப என்ன விடையில அதை கிடைக்கக்குள்ள அது எனக்கு சூப்பர் அட்டா சொல்றது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு குறை இருக்குதுண்டா என்னதானே இருக்குன்னா மற்றவனை பார்த்தா அவனோட எனக்கு பெட்டரா இருக்கு. தனியே இருந்தாதான் எனக்கு அப்படி ஒரு ஃபீல் வரும். அங்க நிறைய பேர் இருக்கக்குள்ள அதை பாக்கக்குள்ள இதை விட நான் பெட்டரா இருக்கேன் நான் யோசிக்கிறேன். அங்க நிறைய பேர் இருக்காங்கன்னா நீங்க விஷயம் சொல்லலையா அப்படி இடம் இருக்கு வாங்க அப்படின்னு? அப்படி நிறைய பேர் இங்க வந்தவ எனக்கு முதல்ல இங்க வந்தா கிளம்பி இருக்கணும். அவங்க வந்து காயம்பட்ட நேரத்துல நிறைய பேர் காயம்பட்டது தானே. அப்படி நான் ஹாஸ்பிட்டல்ல பாக்கக்குள்ளே அப்படி எல்லாதாங்க நிறைய பேர் இருந்தவ.
நாங்க இங்கால வந்த பிறகு அந்த குறிப்பிட்ட இப்ப எல்லா இடத்துல ஆக்களும் அங்க இருப்பினோம். யுத்தம் முடிஞ்ச எல்லாரும் போறதுல தங்க இடங்களுக்கு போயிட்டு அப்படி அப்படி ஒன்று எங்களுக்கு பெரும்பாலும் அவ்வளவுத்துக்கான யுத்த டைம்ல முடியிற கட்ட முடியும். அதனால எங்களுக்கு பெருசா தெரியாது. அப்படி நடந்தபடியாலே எங்களுக்கு அந்த பெரிய தாக்கமா தெரியும். முதல்ல ஒரு கொஞ்ச நாள் அப்படித்தான் எங்களுக்கு இருந்தது, கஷ்டமா இருந்துச்சு. ஃபேமிலியால சப்போர்ட் இருந்துச்சு அவங்களுக்கு இதுக்குள்ள வந்து பழகிறதுக்கெல்லாம் வண்டிண்டா இப்ப ஜெஃப்னால தான் இருக்கீங்களா? இப்ப என்ன பழகிறதுக்காக இங்க வந்தீங்களா இல்ல முதல்ல ஜெஃப்னா தானா சொந்த இடம்? எந்த இடம் பொடிகாமம். ஓகே ஓகே ஓகே. அப்ப அந்த ஃபேமிலியெல்லாம் சப்போர்ட் இருக்குது? இல்ல இப்ப நான் தனியா தான் இருக்கிறேன். தனியா தான் இருக்கீங்களா? அம்மா அப்பா எல்லாம் மோசம் போயிட்டு எனக்கு இதுல வயசு இருக்கீங்க. சமைக்கிறது வீட்டுல எனக்கு வீடு இருக்கு, சகோதரங்கள் இருக்கணும், பாப்பாங்க. அப்ப தனியா தான் இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது இவங்களோட இருக்கிறது இன்னும் நல்ல இதா இருக்கு. எப்படி விட்டுட்டு போறதுக்கு மேல சரி 11 மணி நாள் இங்கே இருக்கணும் போல இருக்கு. அப்ப வீடியோ பார்த்தா யாராவது ஒரு ஸ்பான்சர்ஸ் பண்ணிதாங்கடா இங்கேயே ஒரு ஹோம் மாதிரி ஒன்று செஞ்சா இன்னும் நல்லா இருக்கு. மேலே அப்படியா? இங்க ஹாஸ்டல் இருக்கு, ஆனா ஓரளவு வசதி என்ன நிறைய பேர் இருக்கிற வசதி இல்லன்னு. அதோட லேடிஸ் மட்டும் தான் நாங்க. நீங்க என்னத்துல வந்து போனீங்க? நீங்க வெஹிக்கிள் வச்சிருக்கீங்க? ஓகே 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 சூப்பர் சூப்பர். ஓகே ஓகே. அப்ப நாங்க அவங்கள போய் கேட்போம். ஓகே, நீங்க உங்களோட வேலையை செய்யுங்க. ஓகே, நம்மளோட அக்கா வந்து இருக்கிறதுலே நார்மலா முதல் இன்டர்வியூ எடுக்கும் போது கதைக்க இல்லாம இந்த சாஃப்டா இருந்தா, இப்ப அக்கா தான் இந்த டெரரா இருக்கிறா. அக்காட்டுதான் கதைக்க போறோம் நாங்க. ஓகே அக்கா, வணக்கம். பேர் என்ன? உதயராணி. அப்ப உதயராணின்னா இப்ப நார்மலா வந்து அந்த உதயன் தியேட்டர் இல்ல சில ப்ரொபோசலா வந்துச்சா? இல்லதாரு. ஓகே, இப்ப என்ன வந்து எப்படி எவ்வளவு காலமா நீங்க இங்க வந்து? 2006ல இருந்து. 2006ண்டா எனக்கு ஒரு எனக்கு ஒரு 6 வயசு இருக்கு. 2006 நீங்க வந்தீங்க. ஓகே, இப்ப வந்து உங்களுக்கு கொஞ்சம் விசேடத்தாவே இருக்கு தானே? அது வந்து சின்னதுல இருந்து இருக்கா? இல்ல, எனக்கு நான் இங்க தையல் பழவி பிறகுதான் எனக்கு நானே எனக்கு அக்கா இருக்கிறா, அண்ணா வந்து தங்கச்சி எல்லாரும் பாக்குப்பாங்களா? வந்து இல்ல நான் தான் பாக்குறேன்னா நீங்க தான் அவங்கள பாக்குறீங்களா? சில இருந்துட்டு வருவீங்க. நீங்க தான் அவங்கள தேடி போகணும். அப்படியா? ஓகே ஓகே ஓகே. அப்படின்னு சொன்னீங்கன்னா இருந்தாலும் ஒரு மாதிரி ஒரு ஃபீலா இருக்கு, யாரும் இல்லாத மாதிரி இருக்கு. அதை பத்தி யோசிக்காங்க. இவ்வளவு பேர் இருக்கோம், நாங்கெல்லாம் இருக்கோம். என்னதுக்கு இப்ப பாருங்க உங்களுக்கு ஃபேன் பேஸ் இப்ப எப்படி வர உங்களை தேடி வர போறாங்க. இதை பாத்துட்டு அக்காக்கு யாரா இல்லைன்னு சொன்ன நான் இருக்கேன்டா வர போறாங்க பாருங்க. அப்ப இங்க காலையிலேயே வரும்போது சாப்பாடு எல்லாம் வீட்டை சமைச்சு அப்படியா? ஹாஸ்டல்ல இருக்கீங்களா? அப்ப சூப்பர் சூப்பர். அப்ப வேற லெவல்ல. சனிக்கிழமை போய் சொந்த இடம் எது? நெல்லியடி. நெல்லியடி. ஓகே ஓகே ஓகே. நெல்லியடி. திங்கக்கிழமை 8 மணிக்கு வருவோம். ஓகே ஓகே. அப்படி போகும்போது என்ன வெஹிக்கிள் வச்சிருக்கீங்களா? வெஹிக்கிள் வைக்கிறீங்க? இங்கேயே வேலை செய்ய நிறைய பேரும் வளர்த்து விட்டுருக்கீங்க இந்த இடம். அப்படியா? அப்ப நீங்க சொன்னீங்களா உங்களுக்கு தெரிஞ்சாக்கள் இருக்காங்களா? இல்லாதாக்கள் அவங்களுக்கு சொல்லி வந்திருக்காங்களா? சொல்லி வந்திருக்காங்க. அப்ப நல்ல ஒரு என்டர்டைன்மெண்டா, ஒரு குறையே இல்லாத மாதிரி நல்ல ஃபீலா சந்தோஷமா இருக்கீங்க. எப்படி எங்களுக்கும் ஒரு மனசு தெரியாதக்களுக்கு சொல்லி இருக்கோம். இப்படி கதைக்க மாட்டாத பிள்ளைகள், இப்படி எங்களை போல போலிக்கும் நாங்க சந்திச்சு கதைக்கிறோம். இப்ப நீங்க வீடியோ பாக்குறாங்களுக்கு ஒரு மன தைரியம் கொண்டு வரணும்டா. எங்களுக்கு சும்மா நார்மலாவே நார்மலா சொல்லுவோம், எங்களை படிய இருக்குண்டா லைட்டா கொஞ்சம் முடி கொட்டுதுட்டாலே அதை நினைச்சு டிப்ரெஷன் ஆகிடுவோம் நாங்க. அப்படி அது சின்ன விஷயத்தையும் உங்களால தாங்கி கொண்டு எல்லாமே இருக்கு. அப்ப எப்படி நீங்க இவ்வளவு பெரிய நீங்க இப்படி தாங்கி கொண்டு ஒரு சின்ன ஒரு அட்வைஸ் முதல்ல நீங்க வரைக்கும் எனக்கு வந்து பயமா அப்படி எல்லாம் இருந்தது. எனக்கு அப்படி ஆக்களை கண்டாலே பயம் அப்படி போய் வேறவே சரியான பயத்துல இருந்தேன்னா பிறகு அதுக்கு பிறகு இங்க வந்தா பிறகு எனக்கு கூட ஆக்கள் எல்லாம் பழக்கியோட கூட இருக்கிறோம். அப்படி எல்லாம் இருக்காங்க. மிஸ் என்ன மாதிரி குழப்படியா? மிஸ் குழப்படியில கோவம் வந்தா சும்மா கோவம் வந்தா கொஞ்சம் செஞ்சிருவா. மிஸ் ஓகே. இப்ப ஓகே மிஸ் வீட்டு சாப்பாடுலாம் கொண்டு வருவா அவங்களுக்கு? எல்லாரும் கொண்டு வருவாங்க. வீட்டை போனா அவன் வீட்டுக்கு பரங்கலங்கு சாப்பாடு சாமான என்ன செய்தா கொண்டு எங்களுக்கு தெரியும். என்ன நல்லா டேஸ்டா செய்வா? செய்வா எக்ஸ்டோவியா டேட்ஸ் ஸ்டோவி கேக் செய்வா. உங்களோட பிராண்ட் ஒன்று போகுது கேக் செய்வா. டேட்ஸ் ஸ்டோவியா அப்படி இருக்கு செய்றீங்களா? கேக் சரி 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 சரி. அந்த டிஷ்யூ பேப்பர்ல சுத்துற மாதிரி அதுதானே மிஸ் அது சிங்கள படிக்கிறது ரொம்ப இது. அவன் தாங்க வாங்கி சாப்பிடணும் பொம்பளை படிக்கலாம் வாங்கி கொடுத்தாங்க கொண்டு போய். அதுகளுக்கு டிஃப்ரெண்ட் தானே இங்க சாப்பாடு.
வலிக்கன்றீங்க செய்வா ஸ்கெட்ச் செய்வா அப்ப கேக்கறே ஒன்று தரப்போமா நீங்க நீங்க ஓமர் சொன்னா உதறக்குறதா எல்லாம் செய்வா அப்படி இல்ல தையல தவிர எல்லாம் செய்வா அப்படி எல்லாம் செய்வா அப்புறம் சகலகலா வள்ளி அப்படி பழக்குவா கதிரா வெண்ணி பழக்குவா எல்லாம் மாலை கட்டுவா ஓகே ஓகே அப்ப ஒரு டேலண்டான பர்சன் தெரியாதத கேட்டா சொல்லி தருவா எல்லாம் சொல்லி தருவா ஓகே கொஞ்சம் கண்டிப்பா டீச்சர் என்ன கண்டிக்க தானே வேற இல்லாட்டி என்ன பிறகு ஓகே ஆகிறது எல்லாரும் சும்மா சம்டைம் ஃப்ரீ டைம்ல வேலைகள் இல்லாத டைம்லாம் இருக்குமா வேலைகள் இல்லாத டைம்கள் இருக்கும் ஃப்ரீ டைம்கள் எதுவும் இருக்குமா அப்ப இந்த பாட்டுகள் பாடி அப்படி என்ஜாய்மெண்ட் பண்ற மாதிரி அப்படி ஒன்றும் இல்ல இவெண்ட் மாதிரியும் செய்ய மாட்டாங்களா செய்யறது எல்லாரும் சேர்ந்து செய்வோம் ஓகே 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 சூப்பர் சூப்பர் சரி அப்புறம் அப்படி அங்கே கேட்டுட்டு மீன் எல்லாரும் கூட்டிட்டான் போயிருப்பாங்களா வலிக்கிட்டு இருப்பாங்கண்ணே ஓகே நீங்க வலிக்கிற டைம் நான் தான் குழப்பிட்டு இருக்கேண்ணா அப்படியா ஐயோ சரி சரி ரெண்டு வரணும் இன்னொரு 5 நிமிஷம் 5 மினிட்ஸ் நீங்க வலிக்கிற வரைக்கும் இந்த அக்காட்டெல்லாம் கேச்சிட்டு நாங்க போறோம் ஓகே அக்காட்ட கதைப்பா அக்கா வந்து பாத்தீங்கன்னா கியூட்டா இருக்காங்க இதுக்குள்ளேயே இந்த இரவு அக்காக்கு நித்திர இல்லையா அக்கா வந்து என்ன மாதிரி நீங்க வந்து சும்மா ட்ரைனிங்கா வந்திருக்கீங்களா இல்ல ட்ரைனிங் 2008 ஆண்டு வந்திருக்கேன் 2008 வந்தீங்க உங்களுக்கு என்ன மாதிரி எதுவும் என்ன ஸ்பெஷல் தேவைகள் என்ன உங்களுக்கு எதுவும் உங்களுக்கு இப்ப ஒரு ஸ்பெஷலானாக்கெல்லாம் நீங்க இருக்காங்க அப்படி உங்களுக்கு அப்படி என்ன இருக்கா இல்ல இருக்கு போலியோ ஆனா அப்படி பார்க்கவே விலங்குலக்கு அவ்வளவு லட்சணம் அவ்வளவு அழகா இருக்கீங்க அப்படியே 4 வயசுல எனக்கு போலியோ வந்து போலியோ நடக்கல அப்படி எதுவுமா கிளச்சஸ் தான் நடத்தீங்க ஒரு கிளச்சஸ் பாவிக்கிறேன் அப்ப நான் 4 வயசுல வந்தது அப்ப என்ன உங்களுக்கு விளங்கி இருக்கு அது வரும்போது சின்னதுல இருந்தே அம்மாக்கள் இப்பயும் அம்மா எல்லாம் உண்டாதான் இருக்கீங்களா வெட்டிங் பண்ணிட்டீங்களா வெட்டிங் பண்ணிட்டேன் ஒரு மகள் இருக்கிறா மகளா 5ஆம் ஆண்டு படிக்கிறா அப்ப கொலசிப் அப்படின்ட்டு காலை போட்டு பிடிச்ச கொலசிப் இல்லாம ஆக்கினாதான் சந்தோஷம் இல்லாட்டி எங்கட வீட்டையும் போட்டு படுத்துவாங்க என்ன தம்பிய என்னையே போட்டு படுத்தினாங்க அதை நான் பாஸ் பண்ணல அதுக்கப்புறம் நேத்தி அது ஒவ்வொரு டைமும் 5ஆம் ஆண்டு படிக்கும் நேத்தி இறக்கணும் பாரு சொல்லி சொல்லியே பாஸ் பண்ணணும் நிறைய வேண்டுதல் கட்டாயம் உங்களை இதுக்காண்டி பாஸ் பண்ணுவாங்க என்ன ஸ்கூல் கோண்டாவில் இந்து கல்லூரி கோண்டாவில் எங்க ஹாஸ்டல் அதுக்கிட்ட தானே எங்களுக்கு தெரியாது நான் அதுக்கிட்ட அங்க அதுக்குள்ள ஓகே 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 சரி அப்ப நீங்க அவர் ஹஸ்பண்ட் என்ன மேசன் வேலை மேசன் வேலை கூலி வேலை இந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டம் தான் இங்க இருக்கிறதும் அங்க இருக்கிறதும் சேர்த்து தான் குடும்பத்துல ரன் பண்றீங்க ஃபேமிலியால வேற சகோதரங்கள் ஹெல்ப் எதுவும் எனக்கு 2 பொம்பளை சகோதரன் அவங்க சின்ன வயசுலயே இல்ல அம்மாவும் மாமாக்களும் தானே வளர்த்தது இப்ப அம்மாக்கள் இருக்காங்களா அம்மாக்கள் இருக்காங்க உங்களோட இருக்காங்க ஓகே சார் என்ன அப்ப நீங்க மாமாக்கள்லாம் கூட சப்போர்ட் இப்பயும் அவங்க தான் சப்போர்ட் சின்னதுல இருந்து இப்பயும் அவங்க ஓகே அவங்க என்ன செய்றாங்க மற்ற சகோதரங்க எல்லாம் வெட்டிங் பண்ணி போயிட்டாங்க வெட்டிங் பண்ணி அவங்க வர அதுதான் ஒரு ஆம்பளை ஒரு போய் சகோதரம் இருக்கிற மாதிரி வராது பொம்பளை சப்போர்ட்டுக்கு இருப்பாங்களே தவிர அந்த ஒரு என்ன சொல்ற ஒரு நிதி உதவி செய்யக்கூடியவர் படிகள் இருந்தாலும் ஓகே இருக்கு எனக்கு பிரச்சனை இல்ல எல்லாமே ஓகே அப்ப சூப்பர் நீங்க ஓகே ஓகே அப்படியே ஓகே சரி பாக்கல பாத்து ஆம்பளை சகோதரங்கள் இல்லாத குறையே இந்த பொம்பளை சகோதரங்கள் 2 பேரும் இருக்கு அப்படியே என்னன்னாலும் உடனே வந்துருவாங்க அந்த டைம்க்கு எந்த நைட் என்ன இஷ்யூனாலும் குளர்ச்சி உடனே வந்துருவாங்க அவங்க ஹஸ்பண்ட் ஆகணும் அப்படிதான் உங்களுக்கு மட்டும்தான் எப்படியா அவங்களுக்கு எதுவும் இல்ல எனக்கு மட்டும்தான் அப்படித்தான் இருக்கேன் ஓகே அவங்களுக்கு உங்களுக்கு அக்கா தங்கச்சி ஆகலாம் உங்களுக்கு அக்கா உண்டு தங்கச்சி உண்டு ஓகே அவங்க 2 பேரும் என்ன ஒர்க் எதுவுமா இல்ல அவங்களும் ஹவுஸ் வைஃப் ஓகே ஓகே அக்கா தேங்க்யூ ஓகே இதெல்லாம் நீங்க தச்சதா என்னது ப்ளவுஸுக்கு அந்த இதுதானே அந்த இதுல இது கட்டுறது ஓகே இது தானே ப்ளவுஸை காட்டி ப்ளவுஸை உடுப்பா சின்ன பிள்ளை உடுப்பா ஓகே அக்காக்கு கை வலிக்குது போல வீடியோ எடுத்து அப்படியாக்கா அக்காக்கு மாறி கொடுப்போம் யாருக்கு
அஷான்னா வீடியோ எடுக்கிறீங்களா? அக்கா கை வலிக்குதா? இது சின்ன பிள்ளைகள் தானே? ஓகே, சூப்பரா இருக்கு. எப்படி இருக்கு? இது எவ்வளவு எடுப்பீங்க நம்மள? இது எடுக்கிற வெளியே இருக்கிற எடுப்பாங்க, ரேட் கூட எடுப்பாங்க. எனக்கு தெரியும், அது தெரிஞ்சவங்க வருவாங்க. இதை விட பர்ஃபெக்டா எங்கேயுமே தைக்கல. ஜஸ்ட் 400 rupees. ஓகே, பாத்தீங்கன்னா இந்த 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 தையல் கூடி அவ்வளவு இதை பர்ஃபெக்டா செய்றீங்க. இதெல்லாம் நீங்க என்ன அதெல்லாம் இருக்கேன்னு எல்லாமே இருக்கேன்னு வைங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ. நிறைய பேர் போயிட்டாங்க. ஓகே, இதெல்லாம் நீங்களா செஞ்சது? இதெல்லாம் அவங்க தான் செஞ்சிருக்காங்க அப்படிங்களா? தெரியும். இது என்னதுக்கா? இது அந்த ஜுவல்லர்ஸ். ஓகே, ஒட்டி கொடுக்குறது என்ன? அந்த ஜுவல்லர்ஸ் கடைக்கு தானே இதுக்கு, நகை கடைகளுக்கு என்ன? ஓகே ஓகே. எவ்வளவு செய்வீங்க ஒரு நாளைக்கு? எவ்வளவு செய்வீங்க நம்மள? ஒரு நாளைக்கு 400 செய்வீங்களா? ஒரு ஒட்டி கொடுக்கறதுக்கு செய்வீங்க. ஓகே. எவ்வளவுக்கு கொடுக்குறீங்க வழி? இது இதை எடுத்து ரீசேல் பண்ணுவாங்களா இல்ல அவங்களே கடைக்கு எடுப்பாங்க அப்படியா? ஓகே ஓகே. ஓகே ஓகே. அப்ப நாங்க சொல்லக்கூடாது இதுல வெளியே, அதாவது அவங்க பிசினஸ். அங்கேயும் இருக்கேன். நிறைய பேர் மிஸ் பண்ணிட்டேன், நிறைய பேர் போயிட்டாங்க, நிறைய பேர் இருந்தாங்க. ஓகே, உங்க பேர் என்னக்கா? கஸ்தூரியா? கஸ்தூரி அக்கா. கஸ்தூரி அக்கா. ஓகே. அக்காவுக்கு வந்து எத்தனை வயசு இப்ப? அக்காவுக்கு 27. சின்ன பிள்ளை மாதிரி இருக்காருக்கா. எங்களோட ஃபைனல் இயர் படிக்கிற அக்கா மாதிரி இருக்குங்க. ஓகே ஓகே. என்னன்னா வந்து ஓகே, இப்ப எவ்வளவு காலம் இங்க வந்து? 7 வருஷமா? 7 வருஷமா. எப்படி தெரிஞ்சது இங்க இருந்தது? யாரும் சொன்னா? இதுல இருக்கிற யாரும் சொன்னவங்களா இல்ல வெளியாக்கள் யாரும் சொன்னவங்களா? ஈவெண்ட் போய் வர எந்த டைம் இப்ப இருக்கீங்க? அச்சுவேலி. அச்சுவேலி என்ன பீங்க? என்னத்துல போய் வரீங்க? ஆட்டோ பருவமா இல்ல அரேஞ்ச் பண்ணி விட்டுருக்காங்க அப்படியா? தம்பி வந்து கூட்டி விட்டு. சரி, ஒரு வருஷம் பண்ணி. ஓகே ஓகே. அப்ப யார் யார் இருக்கீங்க வீட்டுல? அம்மாவும் தம்பி தங்கச்சி. சின்னதுல இருந்து இப்படி தானா? கையில இடையில எதுவும் பிரச்சனை? அப்படியான. ஓகே ஓகே. எதுவும் ஃபீல் பண்றீங்களா அப்படி? என்ன சொல்றது, கொஞ்சம் குறை வந்து இப்போ ஓகேவா? இதெல்லாம் செய்யக்கூடிய மாதிரி இருக்கா இல்ல கஷ்டமா இருக்குதா உங்களுக்கு? ஓகேவா இருக்கேன்னு. ஓகே. என்னதான் இருந்தாலும் ஓகேன்னு சொல்றதுக்கு ஒரு மனசு வருதுனக்கா, உண்மைதானே? ஓகே. ஓகேவா இருக்கீங்க? என்ன கலைக்கிறது எனக்கு தெரியல. அக்காவை பார்க்க சிரிச்சுட்டே இருக்கா, சின்ன பிள்ளை மாதிரி தான் இருக்கா. பிகேவ் அப்படிதானே? சின்ன பிள்ளை மாதிரி தானே பிகேவ் பண்றது. எத்தனை மணிக்கு வருவாங்க கூட்டிட்டு போக? இங்கேயே தான் நிக்கிறோம். சனிக்கிழமை போவாங்க, வந்து கூட்டிட்டு போவாங்க. கூட்டிட்டு போயிருவாங்க. ஒரு சனிக்கிழமை வந்து போறது. அப்ப வீட்டை போனா நல்லா இறைச்சி கறி எல்லாம் சமைச்சு வச்சிருப்பா அம்மா? சமைச்சு வச்சிருப்பா. என்ன சாப்பாடு பிடிக்கும்? இங்கே நல்ல சாப்பாடு தான். அப்ப மெலிஞ்சிருக்கீங்க, நல்லா சாப்பிட்டு குண்டா வரணும். சரியா? என்ன இது என்ன போடா வீட்டெல்லாம் என்ன சாப்பாடு பிடிக்கும்? ரொம்ப சாப்பாடு பிடிச்ச சாப்பாடு சொன்னீங்கன்னா நாங்க எங்கட அக்கா கிட்ட சொல்லி வாங்கி தருவோம். அக்காக்களுக்கே வாங்கி கொடுக்கணும். எதுவும் ஸ்வீட்ஸ் எதுவும் கூட டேட்ஸ் ஸ்வீட்ஸ் பிடிக்குமாமே? சாப்பிட்டு இருக்கீங்களா? பேரிச்சம்பழ டொஃபி என்னமோ அது பிடிக்குமா? நாங்க ஒரு அக்கா செய்யும் போது ஒரு கட்டாக்கிட்ட கோல் அடிங்க, நாங்க வாரம் சாப்பிடுவாங்க. ஓகே ஓகே. அக்கா வைக்கப்படுறா கூட, அக்காவோட கதைக்கலாம் அது. ஓகே ஓகே. சைலண்ட் டைப் தான். தேங்க்யூ தேங்க்யூ. மற்றாக்கெல்லாம் இல்லைண்ணே, மேல போயிட்டாங்கண்ணே. ஓகே மக்களே, பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் தான் கதைச்சேன். எனக்கு அவ்வளவு இதா இருக்குது. என்ன செய்ய போறோம்னா ஃப்ரீ டைம் எல்லாத்துக்கும் இங்க வர போறோம் அக்கா கூட கதைக்கிறதுக்கு. அவ்வளவு நல்ல ஜாலியா இருக்கு. அக்கா சொன்னாங்க நீயும் நாசமா போறது பார்த்தாம எங்களோட வேலையே குழப்பறதுக்கு வர போறான்னு மைண்ட் வாய்ஸ் கேக்குது. அப்படி இல்லையா அக்கா? அப்படி சொல்லாங்க. ஏனக்கா பெருமைப்படுத்த? நீங்க நார்மலாவே யாரும் செய்வாங்களா? சரி சொல்லுங்க. நார்மலாவே எனக்கு ஒரு அக்காவை தங்கச்சி இருந்தா வீட்டை வேலை செய்யறீ, உடுப்பு கழுவினாலே கழுவ மாட்டான். ஆனா இவ்வளவு இருந்து நீங்க செய்றீங்க பாருங்க, அதுக்கு ஒரு ஹேண்ட்ஸ் போக. நீங்க பெருமைப்படுத்த, நீங்க நார்மலாவே பெருமை. நீங்க தான் மற்றவங்களை பெருமைப்படுத்தணும். சரியா? நீ நானே இப்படி சரி நீ செய்ய மாட்டியாடின்னு சொல்லி நீங்க சொல்லணும். நீங்க நார்மலா பெருமையா இருக்கீங்க, என்ன வெளியே தெரியாம இருக்கீங்க, அவ்வளவுதான். வெளியே பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரிய வரும். நீங்க ஃப்ரீ டைம்ல நான் வரப்போறேன், எல்லாரையும் கூட்டிட்டு வந்து அக்கா கட்டுறாங்க வாட கதை கூட்டிட்டு வரப்போம் என்ன. ஓகே ஓகே. அவர் பாத்தீங்கன்னா பங்காளியும் இருக்காங்க, பாய்ஸும் இருக்காங்கண்ணே. அவங்க பாய்ஸ் ஓகே ஓகே. கேர்ள்ஸ் மட்டும்தான், கேர்ள்ஸுக்கு மட்டும்தான்.
ஓகே 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 சூப்பர் சூப்பர். இங்க வந்து வேலையை பழகிட்டு போவேன். அப்புறம் நாங்க இங்க ஆர்டர் இங்க வந்தா நாங்க அவைக்கு கால் பண்ணி சொல்லுவோம். அந்த டைம் வந்து செய்துட்டு போவோம். போயெல்லாம் செய்வேன். போயின்னு செய்வாங்க. நான் யூனியன்ல நான் பாத்துருக்கேன். இந்த கதிரை பின்றதுக்கு வருவாங்க. நான் சம்டைம் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் சீரியஸாவே தெரியாது. நான் போனதுல கண்ணை மூடிட்டு பின்னிட்டு இருந்தாங்க. நான் கேட்டேன் ஏன் கண்ணை மூடிட்டு பண்ணி பின்னிட்டு இருக்காங்கன்னு போது எனக்கே சொன்னாங்க அப்படி அவங்க கொஞ்சம் விசேட தேவையுடைய கண் தெரியாது அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் தெரியும் கண் தெரியாத தட்டி தெரிய செய்வாங்கன்னு. அதுக்கெல்லாம் நிறைய பேர் 2 காலும் இருக்கும் நல்லா செய்வாங்க. பொய் சொல்லி பிச்சை எடுத்து செய்வாங்க. எங்களுக்கே ஓப்பனாவே தெரியும். எங்களுக்கு கேட்கும் போது ஏன்டா பொய் சொல்றீங்க இந்த மாதிரி இருக்கும். அப்படி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் உங்களுக்கு கூட்டி கொண்டு வந்து காட்டணும். இப்படி இருக்கிறவங்க இப்படி செய்யும் போது என்ன நீங்க உழைச்சி சம்பாதிக்க கூட்டி கொண்டு காட்டணும். அப்படியா நாங்க பஸ்ஸுக்கு இருந்தாலே வருவாங்க. அப்ப நாங்க ஒரு கண்ணு நீங்க எங்கட காலை பாருங்க பாத்துட்டு பேசாம போயிட்டு சில பேர் பாத்துட்டு இந்த ஒரு மாதிரி முறைச்சிட்டு போவாங்க. அப்படி அவங்களும் முறைக்கத்துல அவங்களுக்கு என்ன சொல்றது வெக்கத்துல என்ன செய்யறது தெரியாம போறாங்க. உண்மைதான். அப்படி சொல்லி அனுப்பணும். இருக்கிறேன் எந்த உழைப்புல நான் வாழ்றேன். வீடியோவா ஒரு பஸ்ஸா கொண்டு போறேன். மற்ற வேலை அங்கி இருக்கல இது வரைக்கும். உண்மை. அதாவது அரசாங்கம் இதை பெருசா கணக்கெடுக்கிறாங்க. இதை சொல்லி ஊக்குவிச்சாங்கடா வெளியே இருக்கிறாங்களும் வரலாம் தானே. சரி அனூர் அரசு இதுக்கு ஒரு தீர்வு தருவா. எலெக்ஷனுக்கு எல்லாம் வரும்போது நீங்க சொல்லணும். இது ஓட்ஸ் கட்டு வராங்களோ பார்லிமெண்ட் இதெல்லாம் முக்கியமான சொல்லி இருக்கிறோம். ஆனா செய்தி இல்ல எங்கேயும் ஒரு இடத்துல இருக்கும். விட்டு கொடுக்குறாங்க அரசாங்கம். போகக்கூடிய வசதி இல்ல. தூக்கிட்டு போகணும். யாரும் தூக்க மாட்டாங்க. இத தெரிஞ்சே நீ வருவாங்க. ஓகேக்கா உண்மையா நான் இது வரைக்கும் நிறைய பேர் இன்டர்வியூ எடுத்திருக்கேன். நிறைய வீடியோ செஞ்சிருக்கிறேன். உங்களை மாதிரி ஒரு ஃபன்னா கதைச்சு ஒரு ஃப்ரெண்ட்லியா கதைச்சாங்க யாருமே. உண்மையா வேற லெவல் சந்தோஷமா இருக்குது. நோவா ஃப்ரெண்ட்லியா கதைச்சாலே ஏதோ அந்த வித்தியாசமா ரொம்ப கேட்கும் நல்லா இருக்குது. உண்மையாவே சூப்பராக உங்களோட இதெல்லாம் வந்து வீடியோஸ் நிறைய இடத்துல போகும். சரி வணக்கம். சத்தமா வணக்கம். பயப்படாதீங்க நாங்களாதான். சரியா ஓகே. என்ன பேரு உங்களோட? அருணியா. ஓகே. எத்தனை வயசு? 20. என்ன சந்தோஷமா இருக்கீங்க? என்ன சாப்பிட்டீங்க மகள்? உருளைக்கிழங்கா? பருப்பு உருளைக்கிழங்கு அடி செவ்வாய்க்கிழமை அப்படியா? ஓகே. என்ன செய்வீங்க இங்க? டெம்பிள போட்டுவீங்க. நான் வந்ததுலயே பதில சிரிச்சு கொண்டே இருப்பீங்க. பிள்ளைகளுக்கு பேசுறவங்க உங்களுக்கு யாரும் இல்லையா? பேசுறேன் நல்லா அன்பா தான் பழகுவாங்க. குழப்படி செய்யறீங்களா? ஓமா குழப்படியா? அப்ப இங்க சத்த போற நல்ல பிள்ளை மாதிரி இருக்காரு. அப்ப நீங்க சிசிடிவி கேமரா இல்லன்ற ஒரு குறைபாடு இல்ல. இருந்தாலும் நீங்க ஒரு எக்ஸ்ட்ரா சிசிடிவி என்ன நடக்குது யார் யார் வந்து போறாங்க. குளப்படி எங்க ஓடுவா? ரோட்டுக்கு போவா? இதுக்குள்ள என்ன பிடிக்கும் சாப்பிட? எப்படி வாங்க விளங்க மாட்டீங்க வீடியோக்கு. என்ன பிடிக்கும் சாப்பிட? என்ன சாப்பிட விருப்பம்? எல்லாம் விருப்பமா? என்ன இடம் நீங்க? இங்க இருக்கிற நீங்க போயிட்டு போறீங்களா? போய் வரீங்களா? யாரு வார கூட்டிட்டு போக? அம்மா வருவாவா? ஓகே. அப்ப நல்லா இங்க வந்தா ஒரு ஃபன்னா இருந்துட்டு போவா. சரி ஓகே. சார் யாரு தம்பியா இருக்கா? தம்பி இருக்கா? தம்பி பிடிக்கும். தம்பி மட்டுமா இருக்கு? தம்பி மட்டும்தான் இருக்கு. தம்பி பிடிக்குமா? இல்லையா? என்ன செய்யறவன் தம்பி? தம்பி என்ன செய்யறவன்? தம்பி என்ன செய்யணும்? பறிச்சு சாப்பிடுறவர என்ன செய்யறவர்? குழப்படியா? உங்களோட குழப்படியா? அப்ப இந்த ஆளை பார்க்கதான் வேணும். உங்களோட குழப்படின்னா அம்மாக்கு யார பிடிக்கும்? அம்மா பிடிக்குமா? அப்பா பிடிக்குமா? அப்பாவை பிடிக்கும். ஏன் அப்பா என்ன செய்யறவர்? அப்பா அம்மா பிடிக்குமா? இல்ல அப்பா பிடிக்குமா அம்மா பிடிக்குமா? ரெண்டுல ஒன்றுதான். அப்பா அப்பான்றது அம்மா அப்பாவை பிடிக்கும். ஏன் அப்பாவை பிடிக்கும்? பேச மாட்டார். அம்மா பேசுவா? ஏன் பேசுவா? வீட்டை குழப்படினா பேசுவா அம்மா. அப்பா என்ன சொல்லுவா? பேசாத பிள்ளைக்கு ஏன் பேசுற அப்படி சொல்றா. அதால அப்பாவை பிடிக்கும். அப்ப எங்க கூட்டி போற? எல்லாரும் கூட்டி போற? எல்லாம் கூட்டி போற? எல்லாம் வாங்கி தருவாரு கேக்குறலாம். சா அந்த அப்பாவை பாக்கணுமா? அடுத்த வரும்போது அப்பாவை கூட்டி வாங்க. அப்ப என்ன செய்யறாரு? பேங்க்லயா? வாங்கணும். ஒரு என்ன வாங்கணும்? உங்களுக்கு ஓட சொல்லி சென்றிருக்காரா? இல்லையா? கேக்குறதா? அப்ப என்ன குறைக்க ஓடி சொல்லித்தாங்க சொல்லிதான் கேட்டு இல்லையா?
இந்த போய் கேளுங்கண்ணே, இப்படி ஒன்று உசுப்பேத்தி விட்டவங்க கேட்க சொல்லி போய் கேளுங்க, இப்படி வாகனம் ஓட்ட சொல்லி. ஓகே, பிறகு பிறகு சொல்லுங்க உங்களுக்கு என்ன பிறகு எங்க போயிருக்கீங்க? ஜாழ்ப்பாணம் நல்லூருக்கு போறீங்களா? நல்லூர்ல போய் என்னன்னு வாங்குவீங்க? எல்லாம் வாங்குவீங்களா? என்னடா இது எல்லாம் வாங்குறதுக்கு நாங்களே ஒண்ணும் எல்லாம் வாங்க மாட்டோம். என்ன விருப்பம் என்ன மட்டும் கேட்டு வாங்குவீங்க? போனீங்க? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கா? ஃப்ரெண்ட்ஸ் பேர் சொல்லுங்க பாப்போம், தெரியுமா? அஞ்சனா ஒரு ஃப்ரெண்ட் தானே? அஞ்சனா. எந்த ஸ்கூல் அவங்க? நீங்க போயிருக்கீங்களா ஸ்கூல்? ஸ்கூல் வேம்படிக்கு போயிருக்கீங்க நீங்க? படிச்சீங்களா? எவ்வளவு காலம் படிச்சீங்க? படிச்சீங்களா? ஓகே ஓகே. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, கதைப்பாங்க உங்களோட, இவங்க கூட்டிட்டு போவாங்க. சரி, நாங்க அடுத்த நல்லூருக்கு காணுவோம். கண்ட கதைப்பீங்களா? சம்டைம் எனக்கு கண்ட கதைப்பீங்களா? என்ன கேட்க மாட்டீங்களா? காய்ங்க வந்து. ஓகே ஓகே, தேங்க்யூ, பாய். நீங்க எனக்கு ஒன்று சொல்லிருக்கோம் சரியா? இந்த கவின் வ்ளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க பாப்போம். கவின் வ்ளாக்ஸுக்கு லைக் பண்ணுங்க சொல்லுங்க. கவின் வ்ளாக்ஸை லைக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஓகே ஓகே மக்களே, பாத்தீங்கன்னா நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. ஒரு என்ன சொல்றது, ஒரு எதிர்பார்க்காம தான் நீங்க வந்தோம். நான் வந்து பாத்தீங்கன்னா எங்களாலேயே நம்ப இல்லாத அளவுக்கு உடுப்பு தைக்கிறாங்க, அடுத்து அந்த எம்பளை போட்டுறாங்க, அடுத்தது வந்து கேக் செய்யறாங்க, அதுக்கப்புறம் அந்த கவர் எல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க, விபூதி போடுற கவர், அந்த நெக்லஸ் போடுற கவர்கள் எல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க. அது எவ்வளவு டேலண்ட். அந்த முக்கியமா அந்த கதிரைகள் எல்லாம் பின்னுறாங்க. எங்களோட அந்த யூனிவர்சிட்டி அந்த அங்க கச்சேரிகள் அங்கெல்லாம் வந்து கதிரைகள் எல்லாம் பின்னுறாங்க. அவ்வளவு வந்து டேலண்ட்ராப்பா. சும்மா 2 கையையும் வச்சுட்டு சும்மா நாசமா போறாங்க நம்மளோட பொடியினர். இதெல்லாம் போய் பார்த்தோன்னே நிறைய பேருக்கு போய் இதெல்லாம் சொல்லணும்ன்ற மாதிரி இருக்கு, அவ்வளவு இதா இருக்குது. அப்படிலாம் இல்லாம சும்மா சும்மா இருக்கிற டைமுக்கு சும்மா எல்லாமே இருந்தும் சும்மா இருக்கிறதுக்கு ஒரு சின்ன குறைகள் இருந்தாலும் அந்த குறையா நினைக்காம தங்களை தாங்களே வளர்க்கணும்னு நினைச்சு நிறைய விஷயங்களை செய்யறாங்க. அவங்களுக்கான சப்போர்ட்டை வந்து நாங்க தான் கொடுக்கணும் சரியா? சும்மா வெளி இடங்களுக்கு போய் 4000 5000 கொடுத்து அந்தந்த இதெல்லாம் வாங்குறதுக்கு ஒரு ஒரு அவ்வளவு கஷ்டப்பட்டு கையால செய்யற ஒரு சின்ன பிரைஸா குறைய பிரைஸ்ல இந்த கையால அவ்வளவு கியூட்டா அவ்வளவு அழகா செய்யறாங்க. அதையெல்லாம் வந்து நாங்க தான் ஊக்குவிக்கணும். ஓகேவா மக்களே? இந்த வீடியோ பாத்தீங்கன்னா கட்டாயம் எனக்கு அட்ரஸ் என்னன்னு தெரியல, அந்த அட்ரஸ் நான் கீழே போடுறேன். ஒருக்கா வந்து அவங்களோட கொஞ்சம் நேரம் கதைச்சிங்கனாலே மைண்ட்ல இருக்கிற ப்ரெஷர்லாம் அப்படியே காணாம போகுது. அவ்வளவுக்கு இதா கதைக்கிறாங்க, பண்ணா கதைக்கிறாங்க. ஓகே மக்களே, இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்க பார்க்கணும்னா கவின் வ்ளாக்ஸை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். பாய்.